அதிகாரம் 19. சீனாய் மலையருகில் இஸ்ரேலர். எகிப்து நாட்டினின்று புறப்பட்டு வந்த 3ஆம் மாதம் முதல் நாளில் இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தை சென்றடைந்தார்கள். ரபிதிமிலிருந்து பயணம் மேற்கொண்ட அவர்கள் சீனாய் பாலை நிலத்தை வந்தடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினார்கள். அங்கே மலைக்கு எதிராக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். ஆனால் மோசே கடவுளிடம் ஏறி சென்றார். அப்போது ஆண்டவர் மலையினின்று அவரை அழைத்து, யாக்கோபின் குடும்பத்தாராகிய இஸ்ரேல் மக்களுக்கு நீ சொல்ல வேண்டியதும் அறிவிக்க வேண்டியதும் இதுவே. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையே எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். இவ்வார்த்தைகளே நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியவை என்றார். மோசே வந்து மக்களின் தலைவர்களை வரவழைத்து ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்ட இக்காரியங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறியபடியே அனைத்தும் செய்வோம் என்று மறுமொழி கூறினர். மக்களின் பதிலை மோசே ஆண்டவரிடம் சமர்ப்பித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படியும் என்றென்றும் உன்னை நம்பும்படியும் நான் கார்மேகத்தில் உன்னிடம் வருவேன் என்றார். மோசேயும் மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்து. அவர்கள் தங்கள் துணிகளை துவைத்து கொள்ளட்டும். இவ்வாறு 3ஆம் நாளுக்காக தயாராகட்டும். ஏனெனில் 3ஆம் நாள் மக்கள் அனைவருக்கு முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார். மக்களை சுற்றி எல்லைகளை வரையறுத்து கொடு. உங்களில் எவரும் மலை மேல் ஏறாதபடியும் அதன் அடிவாரத்தை கூட தொடாதபடியும் எச்சரிக்கையாயிருங்கள். மலையை தொடுபவர் எவரானாலும் கொல்லப்படுவது உறுதி. அத்தகையவரை யாரும் கையால் தொடாமல் கல்லால் எறிந்தோ அம்பால் எய்தோ கொல்ல வேண்டும். அப்படி தொடுவது கால்நடையாய் இருப்பினும் சரி, மனிதராய் இருப்பினும் சரி, சாக வேண்டும் என அவர்களுக்கு சொல். எக்காலம் முழங்குகையில் குறிப்பிட்டவர்கள் மலை மேல் ஏறி வரட்டும் என்றார். மோசே மலையை விட்டிறங்கி மக்களிடம் சென்றார். மக்களை தூய்மைப்படுத்தினார். அவர்களும் தங்கள் துணிகளை துவைத்து கொண்டார்கள். அவர் மக்களை நோக்கி, 3ஆம் நாளுக்காக தயாராக இருங்கள். எந்த பெண்ணையும் தொடாதிருங்கள் என்றார். 3ஆம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது, மின்னல் வெட்டியது. மலை மேல் மாபெரும் கார்மேகம் வந்து கவிழ்ந்தது. எக்கால பேரொலி எழுந்தது. இதனால் பாளையத்திலிருந்த அனைவரும் நடுநடுங்கினர். கடவுளை சந்திப்பதற்காக மோசே மக்களை பாளையத்திலிருந்து வெளிவர செய்தார். அவர்களும் மலையடி வாரத்தில் வந்து நின்றார்கள். சீனாய் மலை முழுவதும் புகை சூழ்ந்திருந்தது. ஏனெனில் ஆண்டவர் மலை மீது நெருப்பில் இறங்கி வந்தார். அதன் புகை தீ சூளையிலிருந்து எழும் புகை போல் தோன்றியது. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால முழக்கம் வர வர எழும்பி மிகுதியாயிற்று. மோசே பேசியபோது கடவுள் இடி முழக்கத்தில் விடையளித்தார். ஆண்டவர் சீனாய் மலை மேல் மலையுச்சியில் இறங்கி வந்தார். அப்போது ஆண்டவர் மோசேயை மலையுச்சிக்கு அழைக்க மோசே மேலே ஏறி சென்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இறங்கி செல். மக்கள் ஆண்டவரை பார்க்க விரும்பி எல்லை மீறி வராதபடியும் அவ்வாறு வந்து பலர் சாகாதபடியும் அவர்களை எச்சரிக்கை செய். அவ்வாறே ஆண்டவரை அணுகி செல்லும் குருக்களும்
தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளட்டும், இல்லையெனில் ஆண்டவர் அவர்களை அழித்தொழிப்பார் என்று சொன்னார். மோசே ஆண்டவரிடம், சீனாய் மலை மேல் மக்கள் ஏறி வர மாட்டார்கள், ஏனெனில் மலைக்கு எல்லை அமைத்து அதை புனிதப்படுத்து என்று கூறி நீர் எங்களை எச்சரித்துள்ளீர் என்றார். ஆண்டவர் அவர்களையும் நோக்கி, நீ கீழே இறங்கி சென்று ஆரோனுடன் மேலேறி வா. குருக்களும் மக்களும் ஆண்டவரிடம் வரவேண்டி எல்லையை மீற வேண்டாம், இல்லையெனில் ஆண்டவர் அவர்களை அழித்தொழிப்பார் என்றார். மோசே கீழே இறங்கி மக்களிடம் இதை கூறினார்.